நண்பர்களே, ஒரு ஹாப்பியான நியூஸுங்க. நம்ம தல அஜித் இத்தாலி கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டு 3வது பிரைஸை ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தல அஜித்துக்கு ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருக்காங்க. நம்ம அஜித்துக்கு 50 வயசு ஆகுதுங்க. ஆனால் இத்தாலி, போர்ச்சுகல், ஸ்பெயின், துபாய் அப்படின்னு எல்லா கார் ரேஸ்லையும் கலந்துக்கிட்டு நம்ம இந்தியாவை பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறவர் நம்ம அஜித் காரை ஓட்டும் பொழுது நம்ம டீம் பார்த்தீங்கன்னா 12வது இடத்துல இருந்திருக்கு. 2வது இருக்கிறவர் அஜித் காரை ஓட்டும் பொழுது 8வது இடத்துல இருந்திருக்கு. 3வது ஓட்டுறவர் வந்து காரை ஓட்டும் பொழுது 4வது இடத்துல இருந்திருக்குங்க. கடைசி டன்னு நம்ம தலை இறங்குறாரு. காரை ஓட்டும் பொழுது சரி 4வது பிளேஸில் தான் கொண்டு போய் நிறுத்துவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஸ்பீடாக போய் 3வது பிளேஸை தட்டி தூக்கிட்டாருங்க தலை அஜித். வேற லெவல் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, எங்கே கார் ரேஸ் நடக்குது? இத்தாலியில் நம்ம தலைக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி. எல்லாருமே கார் ரேஸ் நடக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தலையை விசில் அடித்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம தலைக்கு 50 வயசு ஆகுதுங்க. இன்னுமே அவர் வந்து இந்த கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம இந்தியாவையும் மேலே மேலே பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட துபாயில் ஒரு கார் ரேஸ் நடந்துச்சு. அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலை டீம் வந்து 3வது பிளேஸில் ஜெயிச்சிருந்தாங்க. மறுபடியும் இத்தாலியில் 3வது பிளேஸில் ஜெயிச்சிருந்துருக்காங்க. அடுத்து நம்ம தலையோட குட் பேட் அக்லி படம் வெளியே வரப்போகுது. அதை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம தலை வந்து மறுபடியும் நம்ம இந்தியாவை பெருமைப்படுத்தி இருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.